வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். கேட் 2021 எலக்ட்ரிக்கல் பேப்பர் அதோட சொல்யூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஒரு வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த வேவ்ஃபார்மில் ஒரு பாட்டு மட்டும் கிளிக் பண்ணி எடுத்திருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த பீக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.707 விஎம், அதாவது Vm/√2. அப்போ இது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் லெவல் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த 45 டிகிரியிலேருந்து 135 டிகிரி வரைக்கும் வேவ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ பீக் இல்லை. அப்போ ஃப்ளாட் பீக்கு மறுபடியும் அப்படியே வேவ் கண்டினியூ ஆகுது. சரி, கொஸ்டின் ரீட் பண்ணுவோமா? இந்த வேவ் ஃபார்ம் ஷோன் இன் சாலிட் லைன் நாட் டேஷ்டு லைன் இஸ் அப்டைன்டு பை கிளிப்பிங் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சினுசாய்டு. அப்போ ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டு கொடுத்தாச்சு. ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டு. பட் ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பாட்டை மட்டும் கிளிக் பண்ணி வெட்டி எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அந்த வெட்டின பகுதியை தான் டேஷ்டு, ஷோன் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு வேவ் ஃபார்ம் to the RMS value of the clipped waveform. RMS value of the full wave rectified waveform. Full wave rectified waveform க்கு RMS value என்ன? RMS value which is equal to Vm/√2. இது நம்ம ஏற்கனவே சர்க்யூட்ஸோட பேசிக்ஸில் வந்து திரும்ப படிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையோட RMS வேல்யூ வந்து Vm/√2. சரி, கிளிப்டு வேவ்ஃபார்ம். கிளிப்டு வேவ்ஃபார்ம்னா என்ன? 0லேருந்து π/4 வரைக்கும் ஒரு ரேம்ப் சிக்னல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் சிக்னல் இருக்குது. அதுக்கப்புறம் 135லேருந்து 180 டிகிரி வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரேம்ப் இருக்குது. அப்போது இந்த ஏரியா ப்ளஸ்ஸு இந்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியா. அப்போ இந்த 3 ஏரியாவையும் நம்ம கண்டுபிடிச்சி இதுக்கு ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? VRMS is equal to 1/the total interval பை, மொத்தத்துக்கு ஒரு ரூட்டு, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π Vm² into d of omega t. இது வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா. கரெக்டாக? 1/π 1/by டைம் டியூரேஷன். 0ல் ஆரம்பித்து π வரைக்கும் உள்ள டைம் டியூரேஷனை இங்கே எழுத போகணும். சரி, எழுதியாச்சு. அடுத்து இன்டகிரேஷன். ஸ்டார்டிங் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ எண்டிங் வேல்யூ வந்து π. அப்போ இன்டகிரேஷன் போட்ட இன்டகிரேஷன் ஏரியா தானே? சரி, ஓகே. அடுத்து Vm². இது ஒரு வேளை ரெக்டிஃபை பண்ணாமல் இருந்திருந்தால் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஒரு சைன் வேவ் கிடச்சிருக்கும். ஸோ Vm sin omega t சேர்த்துக்கலாமா? Vm sin omega t the whole square into d of omega t. ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த கிளிப்டு வேவ் ஃபார்முக்கு இப்போ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் எழுதுவோமா? ஸோ VRMS of a clipped sine wave which is equal to 1/π. ஏன்னா நம்ம இப்போ கான்சிடர் பண்ண போகிறது ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும். அப்போட டைம் டியூரேஷன் வந்து 1/π. அடுத்து என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் ப்ளூ கலர் கிளிப்பிங் பார்ட். ப்ளூ கலர் கிளிப்பிங் பாயிண்ட் என்ன? லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு π/4. ஸோ இதோட நேச்சர் எப்படி இருக்குது? Vm² sin² omega t. அதாவது என்ன பண்ணுறோம்? V² தான். இங்கே விங்கிறது என்ன? ஒரு சினுசாய்டல் நேச்சர். அப்போ V is equal to Vm sin θ தானே? இங்கே சைன் தீட்டா யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒமேகா டி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க ஒமேகா டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ V is equal to Vm sin omega t. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் V² is equal to Vm² into sin² omega t ஆகிடுமா? அதை தான் எழுதியிருக்கேண்ணா. சரி, டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டி. இது என்னது? ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? π/4லேருந்து 3π/4 ரெண்டாவது பாட்டு. π/4லேருந்து 3π/4 வரைக்கும் என்ன வேவ் ஃபார்ம்? ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ரெக்டாங்குலர் சிக்னல், ஒரு ஃப்ளாட் வேவ் ஃபார்ம் இருக்குது. அப்போது இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்? Vm/√2 the whole square differentiation of omega t. கரெக்டாக? Vm/√2நாலும் 0.707 Vmனாலும் ஒன்று தான். அடுத்து ப்ளஸ்ஸு மூணாவது கிளிப்பிங் பார்ட் எங்கே இருக்குது? இந்த தேர்ட், இந்த ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கோமா? 3π/4லேருந்து π வரைக்கும், 135 டிகிரிலேருந்து 180 வரைக்கும், 3π/4லேருந்து π வரைக்கும். இதோட நேச்சர் என்ன? இதோட நேச்சரும் அப்படியே ஏற்கனவே ப்ளூ கலர் ஷேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதோட கண்டினியூஷன். அதான் என்ன அர்த்தம்? ஒரு சினுசாய்டல் நேச்சர். அப்போ V is equal to Vm sin omega t. நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? Vm² into sin² omega t into d of omega t. இது மொத்தமாக ஏழை வரணும், ஒரு ரூட்டுக்கு கீழே வரணும். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாட்டும் ஒன்று தான். ஏன் ஒன்று தான்? இதோட டியூரேஷன் எவ்வளவு? 0லேருந்து 45 டிகிரி. இதோட டியூரேஷன் எவ்வளவு? 135லேருந்து 180 டிகிரி வரைக்கும். இதோட டியூரேஷன் 45 டிகிரி. இதோட டியூரேஷனும் 45 டிகிரி. கரெக்டாக? சரி, அப்போ என்ன பண்ணலாம்? இதை
இதை 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாமா? இதை எலிமினேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாமா? 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாமா? இங்கே ஒரு ப்ராக்கெட் என்ன, இந்த 1/π வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கும் காமன், செகண்ட் டேர்முக்கும் காமன். அப்போ இதை எலிமினேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நான் சிமெட்ரிக்கல்னு எடுக்க போகிறேன். சிமெட்ரிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு 90 டிகிரி. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எதுக்கு சார் நீங்கள் சிமெட்ரிக்கல்னு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த ஏரியாவும் நமக்கு தேவை டோட்டல் ஏரியா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு பகுதி ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே வெளியில் ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம்? π/4லேருந்து 3π/4 போடாமல் π/2ன்னு போட்டால் போதுமா? கிளியர் ஆகிட்டா? அப்போது நமக்கு எப்படி இப்போ மாடிஃபை ஆகும்? VRMS is equal to 1 divided by π, 1 இல்லை 2 divided by π, 2 times of π. First term என்ன? 0 to 45 degree, 0 to π/4, Vm square sin square omega t, differentiation of omega t plus integration of 45 டிகிரிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் Vm square by 2 differentiation of omega t. கரெக்டா? சரி, அப்போ இங்கேயும் Vm square இருக்குது, இங்கேயும் Vm square இருக்குது, மொத்தத்துக்கும் ரூட் இருக்குது. ஓகேவா? ரூட் எங்கே வரைக்கும் வரணும்? இங்கே வரைக்கும் வரணும். ஓகே ஃபைன். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு Vm ஸ்கொயரை வெளியில் எடுப்போமா? Vm ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? 2 into Vm ஸ்கொயர் by π இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/4. மிச்சம் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு ஃபார்முலா என்ன? சைன் ஸ்கொயர் டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 minus cos 2 theta by 2. அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 1 minus cos 2 omega t by 2 with respect to differentiation of omega t. அடுத்து ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1/2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். 1/2 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் 45 டிகிரி டு 90 டிகிரி 1 into d of omega t. கரெக்டா? மொத்தத்துக்கும் ரூட்டு. ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2 2வையும் காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிருமா? காமனாக வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், அப்படியே கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, அப்போ Vm ஸ்கொயரை வெளியில் எடுத்தால் Vm பை ரூட் பைன்னு தனியாக எடுத்து எழுதிக்கிடுவோம், ஹோல் ரூட்டு தனியாக போட்டுக்கிடுவோம். சரி, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 45 டிகிரி 1 minus cos 2 omega t டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஒமேகா டி மட்டும்தான் வரும். கரெக்டாக? ஏன்னா ஒன்றுங்கிற நம்பரை எதை வச்சு பண்ணுறோமோ அந்த வேல்யூ மட்டும்தான் வரும். அப்பர் லிமிட்டு 90 டிகிரி, லோயர் லிமிட்டு 45 டிகிரி. அப்போ தூக்கி இதை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் அப்பர் லிமிட் என்ன வரும்? π/2 மைனஸ் π/4. 90லேருந்து 45 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 45 டிகிரி தான் வரும். அப்போ இதை மொத்தத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 45 டிகிரி ஆன்சர். சரி, அடுத்த ஸ்டெப்பு Vm டிவைடட் பை ரூட் பை, டோட்டலாக ரூட் இருக்குது. சரி, 1 இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒமேகா டி கிடைக்கும். மைனஸ் காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் 2 ஒமேகா டி பை 2 ஆகிடுமா? அப்பர் லிமிட் என்ன? 45 டிகிரி π/4. லோயர் லிமிட் வந்து 0. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு π/4. எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிட்டா இது வரைக்கும் ரூட் இருக்குது. சரி ஃபைன். அடுத்து Vm பை ரூட் பை ரூட் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், π/4 மைனஸ் இங்கே π/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சைன் ஆஃப் 2 into π/4 டிவைடட் பை 2 ஆகிடுமா? இதையும் கட் பண்ணிங்கன்னா சைன் π/2. சைன் π/2 என்ன அர்த்தம்? 90 டிகிரி. 90 டிகிரினா என்ன? 1ன்னு அர்த்தம். அப்போ 1/2 ஆகிடுமா? சரி, அடுத்து இங்கே இருக்கிற π/4 அப்படியே கீழே இறக்கியாச்சு. இங்கே ஒரு 45 டிகிரி, இங்கே ஒரு 45 டிகிரி. அப்போ இங்கே என்ன வரும்? Vm டிவைடட் பை ரூட் பை ரூட் ஆஃப் 45 45 கிளப் பண்ணால் நமக்கு 90 டிகிரி. 90 டிகிரி என்ன? π/2 ஆயிருமா? சரி, மைனஸ் 1/2. கிளியர் ஆகுதா? அப்போது இது என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் கிளிப்டு சைன் வேவ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு டு தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி கிளிப்டு சைன் வேவ் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போது எழுதுவோமா? VRMS ஆஃப் ஃபுல் வேவ் டிவைடட் பை VRMS ஆஃப் கிளிப்டு வேவ் which is equal to ஃபுல் வேவுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? Vm பை ரூட்டுன்னு வந்துச்சு. இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கி? Vm டிவைடட் பை ரூட் பை இன்டூ
ரூட் ஆஃப் பை மைனஸ் ஒன் டிவைட் பை ரூட் டூ. ஸ்பிட் பண்ணிட்டேன், நியூமரேட்டருக்கு தனியாக முதல்ல எல்சிஎம் எடுக்கிறேன். பை மைனஸ் ஒன் டிவைட் பை ரூட் டூ ஆகிடுச்சு. அப்போது ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக தலைகளை போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விஎம் டிவைடட் பை ரூட் டூ மல்டிப்ளைடு பை ரூட் பை இன்ட்டு ரூட் டூ டிவைடட் பை ரூட் பை மைனஸ் ஒன். இந்த ரூட் டூவும் இந்த ரூட் டூவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த விஎம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ரூட் பை டிவைடட் பை ரூட் பை மைனஸ் ஒன். சரி, அப்போ ரூட் பை அப்படின்னா என்ன? ரூட் ஆஃப் 3.14 தானா? ரூட் ஆஃப் 3.14 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2.14. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஆஃப் 3.14 1.772, ரூட் ஆஃப் 2.14 1.463. அப்போ இந்த ரேஷியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1.21 கிடைக்கும். ஸோ 1.21 is nothing but the answer of this question. So thank you so much friends.